வணக்கம். அதாவது தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு தேர்வுல ஒரு சில புரைக்கு திங்கிற பயலுக, ஒரு சிலர் தூண்டுதல் பேர்ல விமர்சிக்கிறீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். நம்பிகளா? தமிழ்நாடு தேர்வுல எத்தனை பேர்ட்ட ரூவா வாங்குச்சு? யார் யார்ட்ட எவ்வளோ ரூவா வாங்கியிருக்காங்க? எதற்காக தமிழ்நாடு தேர்வு போய் அதிமுகவுக்கு ஆதரிச்சிருக்கு? எடப்பாடி ஒரு துரோகின்றீங்க. துரோகி கூட சேர்ந்துட்டாங்கன்றீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். இந்த தமிழ்நாடு தேர்வுல நீ என்னடா பண்ணியிருக்க? இந்த இனத்திற்காக நீ என்ன போராடியிருக்க? எத்தனை வழக்குகள் எடுத்த? எவ்வளவு நீ வழக்கு கூட எடுக்க வேண்டாம். இந்த சமுதாயத்துக்காக நீ ஏதாவது செலவு பண்ணியிருக்கியா? கை காசு போட்டிருக்கியா? எதுவுமே போடாத நீ எப்பறம் எங்களை கேட்கலாம் முத? நாங்கள் எத்தனை வாட்டி என்ன பொட்டி வாங்கணும்னு உனக்கு தெரியுமா? இந்த பொட்டி வாங்குறது, இந்த காட்டி கொடுக்குறது, இந்த பூட்டி கொடுக்குறது, கூலிக்கு கொலை பண்ணுறது, இந்த அங்கே போதைப் பொருளை கடத்துறது, இந்த மாதிரி தொழிலெல்லாம் இந்த தேவர்பறை ஒரு நாளும் செஞ்சது கிடையாது. இன்னைக்கு அமைப்பு விட்டு எத்தனை பேர் வெளியே போயிருக்கான்? எவனையாவது எத்தனை பேர் வெளியே போயிருக்கான்? பிடிக்காம நிறைய பேர் விமர்சிக்கிறான். ஆனால் எவனா ஒருத்தனா சொல்ல சொல்லு, தமிழ்நாட்டுக்கு தவறான தொழில் பண்ணது, தமிழ்நாடு தேர்வுக்கு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணோம் அப்படின்னு எவனையா ஒருத்தனை சொல்ல வைப்போம். எத்தனை பேர் விமர்சிப்பான். ஆனா இந்த மாதிரி பொய் வைக்க மாட்டான். இதே ஒரு சில நாள்ல குறிப்பிட்ட நாள்ல நீயே பார்ப்ப, எத்தனை பேர் ஒருத்தவனை பத்தி கேவலங்கமா கிளிக் பண்ண மட்டும் பாரு. ஒரு 4 பேர் இருக்கான். 4 பேரோட லிஸ்ட் வரிசையா வைப்பாங்க. தன்னோட ஆதாயம் கிடைக்கிறதுனால ஒரு சில பேர் போட்டு மூடிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது. அப்படி நிலத்திற்காக எத்தனை வழக்குகள் எடுத்திருக்கு, எத்தனை தடவை சிறைச்சாலை போயிருக்காங்க. எங்க நிர்வாகிகளும் சரி, ஐயா தலைவர் அவர்களும் சரி. தமிழ்நாடு நேற்று அமைப்பு, முந்தானத்து அமைப்பு கிடையாது. 1976 ஆரம்பிச்சது பி.கே. மூக்கையத்தர் கல்வி தந்தை பி.கே. மூக்கையத்தர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தமிழ்நாடு தேவர்பறை அமைப்பு. நாங்களும் போய் அடமானம் வைக்கல, எங்க உரிமையில கேட்க போயிருக்கோம். எத்தனை உங்களை நம்பி தானே 1976 இப்ப 2026 வரை உங்களை நம்பி தானே பயணிச்சோம். நீங்க இந்த சமயம் என்ன பண்ணுச்சு? எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. எங்கேயாவது ஒரு போராட்டம் சரி, மீட்டிங் போட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் காரு கேட்கறீங்க, ஓட்டு கோடி பின்னாடி ஏதோ கட்சிக்கார மாதிரி தான் பண்றீங்க. உன் குடும்பமா நடத்தல. இந்த தேவர்பறை ஒரு குடும்ப கட்சி. ஆனா எவனும் அப்படி பார்க்கல. அண்ணே 200 கொடுப்பீங்களா, 300 கொடுப்பீங்களா அப்படி நீங்க கேட்கலாம். இப்போ உள்ளவங்க கொடுக்காங்கன்னா இப்பவும் கொடுக்காங்க தப்பிங்களா? கொடுக்காம போறீங்களா? கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஆதாயம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அவனுக்கு எப்படி ஆதாயம் வருது யோசிக்கீங்களா? எங்களுக்கு ஆதாயம் நாங்கள் வரல. நாங்கள் தொழில் பண்ண இங்கே வந்திருக்கோம். நாங்கள் எங்க ஐயா தலைவர் ஆதாயத்துக்கு அப்படி ரெடி பண்ணல. எங்க ஐயா என்ன நம்ம அமைப்பு, நம்ம குடும்ப அமைப்பு வாங்கடா அப்படின்னு தான் கூட்டாங்க. எங்க ஐயா மட்டும் இல்லை, டாக்டர் ராமகிருஷ்ணன் இருந்து அப்படிதான். அண்ணன் சிற்றரசனுக்குலாம் நல்லா தெரியும். சிற்றரசன் போய் கேளு, தேவர்பறையிலேருந்து யாராவது சம்பாதிக்க முடியுமான்னு. இன்னைக்கு சிற்றரசனை வெளியே போனார்ல, அது காரணம் யாரு தெரியுமா? இதே சிற்றரசன் போய் கேளு, இந்த சமுதாயத்தை அந்த தேவர்பறை உடைச்சது யாரு, இது எதுக்காக இந்த தேவர்பறை உடைச்சாங்க அப்படின்றது சிற்றரசனுக்கு நல்லா தெளிவா தெரியும். அண்ணா சன்மையா பண்ணினு நல்லா தெரியும். ஏன் நெல்லையில மூர்த்தி தேவர் இருக்காங்க, அவர் தாத்தாக்கு நல்லா தெரியும். இவங்கெல்லாம் ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இவங்கெல்லாம் தேவர்பறை இருந்தவங்க, எதற்காக இந்த தேவர்பறை உடைக்கப்பட்டது அப்படின்றது தெரியும். அண்ணன் சன்மையா பண்ணினவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலேயே சன்மையா பண்ணினன் சில பேரை தாக்கியே பேசியிருப்பாரு. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த தேவர்பறை எப்படி உடைச்சிருந்துச்சுன்னு? சும்மா ஏதோ பேசுறீங்க. இந்த சமுதாயத்துக்காக எத்தனை வழக்குகள் எடுத்துட்டு தெரியுமா? லிஸ்ட் போட்டு கரெக்டா? இந்த சமுதாயத்துக்காக எத்தனை கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை போராட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை போராட்டத்தில் பங்கெடுத்து எத்தனை பேர் சிறை போய் அந்த போராட்டமும் வெற்றி பெற்றிருக்கு. சும்மா போய் ஆள் கணக்கு கொடியை ஊனிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மீடியாவில் எடுத்து போடல. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப சமூக வலைதளம் சும்மா இருக்கு, அதனால சும்மா ஏதோ எழுதி போட்டுட்டு இருக்கீங்க. அந்த காலத்தை சமூக வலைதளம் இல்லாமே இந்த தேவர்பறை கொடியேட்டி பறந்துச்சு. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, போய் டைரக்டா டாக்டர் ராமகிருஷ்ணன், சினிச்சாமி தேவரும், சேதுராமன் போய் பார்க்க முடிஞ்சது. அப்படி இருந்தது. ஏன்னா அன்னைக்கு இப்பெல்லாம் சமுதாயத்துக்காக காசு ஆசைப்படல, கோட்டு கோடிகள் அடையல, 200 300 கூட கேட்கல. இப்போ உள்ளவங்க நீங்க கேட்குறீங்கடா. அப்படி கேட்க போய் தான் இன்னைக்கு தேவர்பறை இப்படி கிடக்கு. அதாவது இந்த இனத்திற்காக உண்மையாக உழைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தமிழ்நாடு தேவர் மட்டும்தான். ஆனா தமிழ்நாடு தேவர்பறைக்கு அப்புறம் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அண்ணன் வாண்டியாரன் நான் சொல்லுவேன். ஏன்னா வாண்டியாரன் என் வண்டையும் காசு வாங்கல. இன்னைக்கு வாண்டியாரன் திமுக சேர்ந்தாலும் விமர்சிக்கலாம். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், நாங்க அதிமுகவுக்கு அண்ணன் திமுக அது 2வது விஷயம். ஆனா அண்ணன் ஒரு போராளி, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் தேவர் கட்சி வச்சிருக்கல, சத்தியமணி சொல்றான், கொண்டாடி பிள்ளைய மேல சத்தியமணி சொல்றான், நான் இந்த சமுதாயத்தை வச்சு உத்தரவு வாங்கலன்னு. நாங்க சொல்லுவோம்டா, நான் சொல்லுவேன் உத்தரவு வாங்கலன்னு. ஐயா முத்தியாத்தர் சொல்லுவாரு, அண்ணன் வாண்டியாரன் சொல்ல முடியும், வேற எவ்வளோ சொல்ல முடியுமா? வாண்டியாரண்ணே தேவர்னு சான்றிதழ் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? உங்களுக்குலாம் வரலாறு படிச்சிருக்கியா? வாண்டியாரன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அவர் இந்த சமுதாயத்துக்காக எத்தனையோ கோடிகளுக்கு செலவழிச்சாரு. நன்றி கிட்ட நாய்களா நம்ம தான் பண்ணிட்டோம். நம்ம காசுக்காக ஆசைப்பட்டு அண்ணனே விட்டோம். அவர் எவ்வளவு செலவழிப்பாரு, எவ்வளவோ செலவழிச்சாரு. பொதுக்கூட்டம், மாநாடு, ஏகப்பட்ட ரூபா செலவழிச்சாரு. இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? எவன் என்ன பண்ணீங்க? அண்ணன் நிற்கும் போதெல்லாம் தோக்க தான் அடிச்சிங்க. 5000 ஓட்டு, 10,000, 5000 ஓட்டு, 6000 ஓட்டு வாங்கினாப்புல. இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு தம்பிலா? சும்மா பேசணும் பேசாத. ஒரு சில பேர் தூண்டுதல பேரை பேசி நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிடாத அப்படின்னு தான் நான் சொல்வேன். புரிந்து செயல்படுவோம். பிள்ளைய படிக்கிறது பாரு.
அண்ணன் வாண்டியார் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதாவது இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னா, இப்போ என் ஊர் விருதுநகர்ல இருக்கேன், நான் விருதுநகர் போய் ஜாதி சான்றிதழ் வாங்க வேண்டாம், நான் சென்னையிலேயே வாங்கிக்கலான்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தது அண்ணன் வாண்டியாரனால கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் அண்ணன் நிறைவேற்றிருக்காரு. அதனால அண்ணன் நான் சொல்வேன், மற்ற எவன்டா நிறைவேற்றினீங்க? என்ன பண்ணீங்க? உங்க சாதி தலைவர்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் காசு வாங்குறது, கமிஷன் வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, கூலிக்கு இது பண்றது, போதைப் பொருள் விற்கிறது, அதுக்கும் கீழே இறங்கி சில பேர் தொழில் பண்ணிருக்கீங்க. எல்லாம் தெரியாது நினைக்கிறீங்களா? போய் ஒரு கூட்டம் போடுறது, ஒரு போராட்டம் போறது, அங்க போய் ஒரு சில பேர் ஒரு தலைவன் பேசியிருக்க, அதெல்லாம் ரெக்கார்டோட இருக்கு தம்பி. ஒரு தலைவன் பேசியிருக்கா, அந்த அக்கா சூப்பரா இருக்காங்களே, இதான ஒரு தலைவன், இது ஒரு தலைவனா? ரெக்கார்டோட இருக்கு தம்பி. சும்மா ஒன்று வாய்ப்பு வந்து அடிச்சு விடல, எல்லாமே இருக்கு, ஃபைலோட இருக்கு என்கிட்ட. ஆனா ஜோதி முத்துராமலிங்கம் அவரும் அது ஒரு பாராட்டக்கூடிய மனுஷன். ஆனா அவர் கூட இருக்க ஒரு சில அல்ற சில்லறை வந்து தவறா செய்யறதுனால அண்ணனோட பேரை வந்து சில பேர் தப்பா சமூகத்துல பரப்பு. எனக்கே சில தகவல் தெரியல, அவன் பரப்பு போய் ஒரு சில தகவல் வெளியே வருது. நான் இப்பயும் சொல்றேன், உன்னோட தலைவனை பெருமையா பேசுறேன்றக்காக அவன் குடும்பத்தை விட்டுறாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எல்லா பேரும் ஆதாயத்தோட தான் நம்பியிருக்கான். ஒரு நாள் அவன் உண்மை முகம் எல்லாத்துக்கும் தெரிய வரும். இப்ப சொல்றேன், தமிழ்நாடு இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக போய் காசு வாங்கிருச்சு, எடப்பாடி காசு கொடுத்தான்னு சொல்லு, நீ மீடியால பேசுறதே கிடையாது. நீ என்ன சொன்னாலும் செய்யறா, சாவ சொன்னோட சாவுறேன். ஆனா உன்னால இருக்க முடியுமா? உன் தலைவன் வாங்காம இருக்கான்னு நீ சொல்றியா? கட்டமஞ்சத்து பண்ணலன்னு சொல்றியா? எத்தனை ஏமாத்தலான்னு சொல்லிட்டா? இங்க பாரு, லாபம் தேவை. திரும்ப சொல்றேன், சரியா? விமர்சிக்கிற நிப்பாட்டிட்டு ஒண்ணு போராடவா, இல்ல போராடணும் பின்னாடி. அதிமுக கண்டிப்பான முறையில் ஆட்சி அமைக்கும். அதுக்கப்புறம் இந்த இனத்திற்காக நாங்க செய்யற ஒரு அடியும் நீங்க பார்க்க தான் போற. எத்தனை பேர் எங்களை விமர்சிச்சு அத்தனை பேர் வந்து பின்னாடி இந்த சமுதாயத்துக்கான ஒரு அமைப்பு தேவைப்படுதான் அப்படின்றத நீ சொல்லுவ. இதை நான் சொல்லல, இது செயல்ல காட்டுறோம். கண்டிப்பான முறையில் அதிமுக ஆட்சி வரும். தேவர்ணத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றதே இந்த இடத்துல நான் அழுத்த நிறுத்தமா தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.